எனது பேர் கிருஷியன். நான் கிளாங்குடியிலிருந்து வரேன். இப்போ நம்ம பார்க்க போகிற என்னன்னா குளிரூட்டை சுட்டும் படிச்சீராக்களும் பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்தேன்னு சொன்னால், இப்போ ஒரு பொருளில் இருந்து ஒரு வெப்பத்தை எடுத்தால் தான் அந்த பொருள் குளிர்வடை செய்யலாம். உதாரணத்துக்கு ஃப்ரிட்ஜ் எடுக்கும். ஃப்ரிட்ஜில் துணைப்பாகங்கள் இருக்கு. துணைப்பாகங்களில் இது ஈருளை வைக்கிட்டு பிறகு தெர்மோஸ்டேட் இருக்கு. பிறகு பிரதான பாகங்கள் இருக்குது. அதில் எவாபரேட்டர், எக்ஸ்பென்சிவ் டிஎஸ், கண்டென்சர் இருக்கு. இப்போ அடுத்த பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால், கொம்ப்ரெசருக்கு எப்படி லைன் கொடுக்குறேன்றதான் பார்க்க போகிறோம். இப்போ மல்டிமீட்டரில் எடுத்து அதில் கணிப்பு பார்க்கணும். கணிப்பில் பெருசுக்கு எதிராக இருக்கிற கொமண்டாகவும் சிறுசுக்கு எதிராக இருக்கிறது ரன்னிங்காகவும் இருக்கும். இப்போ நம்ம கொம்ப்ரெசருக்கு லைன் கொடுக்குறத பற்றி பார்க்க போகிறோம். 3 முனைகள் இருக்கு. அதில் 2 முனைகளில் மல்டிமீட்டரை வச்சு 2 முனைகள்லையும் பிடிச்சி அதில் பெரிதுக்கு எதிராகவும் கொமனும் சிறுதிக்கு இருக்கான ஸ்டார்டிங்கும் வரும். பிறகு மற்றது ரன்னிங்காயும் வரும். இப்போ நம்ம கண்டென்சர் எடுக்கோம். கண்டென்சரில் 2 வயர் லூப் பண்ணி ரன்னிங்லேயும் லைன்லேயும் அடுத்தது தடையை அடைந்து கொமன் ஸ்டார்டிங் ரன்னிங்கை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அடுத்ததாக கொமனை கொண்டு லைனில் அடிக்கணும். ஸ்டார்டிங் ரன்னிங்கில் ஜாயின் பண்ணி ஸ்டார்டிங் ரன்னிங் கெப்பாசிட்டரில் இணைச்சி ரன்னிங்கில் அடிக்கணும். கொமன் ஸ்டார்டிங் ரன்னிங்கை தடையை அடைந்து கண்டுபிடிச்சதுக்கு பிறகு கொமனை கொண்டு லைன்லையும் ஸ்டார்டிங் ரன்னிங்கில் லூப் பண்ணி வயர் எடுத்து கெப்பாசிட்டரில் அடிக்கணும். அடித்த பிறகு நியூட்டரை கொண்டு ரன்னிங்கில் அடித்ததுக்கு பிறகு கொம்ப்ரெசர் வேலையும் அடுத்ததாக பேனும் வேலையும். சென்ட்ரல் ஏசியை பற்றி எடுத்தேன்னு சொன்னால் அதுக்கு பெரிய இடங்கள் தேவைப்படும். பெரிய பெரிய கட்டடங்கள், வைத்தியசாலை, பார்லிமெண்ட் அப்படியான இடத்துல அது வைப்பாங்க. டக் மூலமாக தான் அதை குளிர வேறு வேறு பகுதிகளுக்கு அனுப்புவாங்க. இப்போ அடுத்த பார்க்க போகிற என்னென்னு சொன்னால், இது சில்லரை எடுத்தேன்னு சொன்னால் ஒரு சூடான நீர், அது ஒரு சுட்டு மாதிரி தான். சூடான நீரை குளிர்வடையை செய்து ஏசிக்கு அனுப்புறது. சென்ட்ரல் ஏசியில் சிலரில் கொம்ப்ரெசர், கண்டென்சர், எக்ஸ்பென்சிவ் டிவைஸ், எவாபரேட்டர் இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் சிலர் ரெண்டு சொல்லுவாங்க. ஏசி எடுத்த வேண்டாம் சிலர் ஏஹெச் யூனிட், பிறகு கூலிங் டவர் இருக்கு. அது இப்போ கூலிங் டவர் கூலான காற்றை டக் மூலமாக ஒரு பகுதிகளுக்கு அனுப்புறது தான். இப்போ எடுத்த வேண்டாம் கூலிங் டவர் சூடான தண்ணீரை மீள் சுழற்சி செய்து குளிர அனுப்புது. என்னத்துக்குன்னு சொன்னால், இப்போ நம்ம ஏசி பிடிச்ச திருத்துறேன்டா மணி வோல்டேஜ், பிறகு ஸ்வாஜிங் ஃப்ளாரிங் கிட், அடுத்ததாக சொல்ல போனோன்னு சொன்னால் வெக்யூம் பம்ப், நைட்ரஜன் சிலிண்டர், இது டியூப் கட்டர், டியூப் பெண்டர். இப்போ ஒட்சி அசைலிடிங் பாகங்கள் எடுத்தோன்னு சொன்னால் டோர்ச் இருக்கு, அரஸ்டர் இருக்கு, அடுத்தது பெல்ட்டிங் டோர்ச் இருக்கு, நொசஸ் இருக்கு. நொசஸ் என்னென்னு சொன்னால் ஒரு நெருப்பை. இப்போ வாகனத்தில் இருக்கிற ஏசி ஆட்டோமொபைல் ஏசி. ஆட்டோமொபைல் ஏசிக்கு இப்போ கிட்டடியில் பயன்படுத்தப்பட்டுள்ள கேஸ் இல்லை, 134 கேஸ் தான் பயன்படுத்தப்பட்டுள்ளது. பிடிக்கிறேன்னு உண்டு. ஓட்ட ஏசி எடுத்த வேண்டாம் கொம்ப்ரெசர், கண்டென்சர், எவாபரேட்டர், எக்ஸ்பென்சிவ் டிவைஸ், மேக்னெட்டிக் கிளட்ச் என்பதை காணலாம். ஃப்ரிட்ஜில் கரண்ட் வருதாண்டு பார்க்கணும், வருது. அடுத்தது கொம்ப்ரெசர் இயங்குதாண்டு பார்க்கணும், அதுவும் இயங்குது. ஓவர்லோட் ரிலீவ் ஆகணும். என்னத்துலன்னு சொன்னால் மல்டிமீட்டரில், அதுவும் சரியாக வருது. இது அதுக்கு குளிரூட்டல் திரவியம் இருக்காண்டு பார்க்கணும். திரவியம் இருக்காண்டு பார்க்கணும். இல்லை அப்படின்னா நைட்ரஜன் அடிக்கணும், லீக் இருக்காண்டு பார்க்கணும். அப்படி பார்த்தோன்னு சொன்னால் லீக் இருக்கு.
அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் ஒச்சி அசெட்ரின் சிலிண்டரை வச்சு பெல்டிங் பிளான் பண்ணணும். இதரசம் அடித்து லீக் இருந்துட்டேன்டா அதை லீக் இருந்து அப்படி என்ன குளிரூட்ட தெரியும் வேலையாளன்னு சொன்னால் சவுக்கார் நுரைய வெல்டிங் பண்ண இடத்துலேருந்து வச்சு பார்க்கணும். அப்போ அதால் பபிள்ஸ் என்ன வருதுன்னு சொன்னால் லீக் இருக்கின்ற அர்த்தம். திரும்ப நைட்ரஜன் அடித்து திரும்ப செக் பண்ணணும். அடுத்தது அப்படி கேஸ் லீக் பண்ணிதுன்னு சொன்னால் வெக்யூம் பம்பையும் மணிவுள் கேஜையும் பொருத்தி கேஸ் செக் பண்ணணும். வெக்யூம் பம்ப் பண்ண பிறகு ரீஃப்ரிஜரண்ட் அடிக்கணும். ரீஃப்ரிஜரண்ட் அடிக்கக்குள்ளே சக்ஷன் ப்ரெஷர் டிஸ்சார்ஜ் ப்ரெஷர் பார்க்கணும். அடுத்தது அம்பியர் பார்க்கணும்.